தோல்வி ஒரு முடிவே அல்ல. தோல்வியை எதிர்கொள்ளாத யாருமே வெற்றியின் உச்சத்தை அடையவும் முடியாது. வாழ்க்கையில் தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி. நம்மால் கடந்து போன நிமிடங்களை திரும்ப பெற முடியாதுதான், ஆனால் நாளையை உருவாக்க முடியும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான் என்று நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்காக தான் இந்த வாக்குத்தத்தம். கவனிங்க, தேவன் தன்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் விழமாட்டார்கள் என்று சொல்லவே இல்லை. விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள் என்றுதான் சொல்கின்றார். தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஒரு குழந்தை நான் விழுந்து விட்டேன், இனி நடக்கவே மாட்டேன் என்று சொல்றதே இல்லை. எவ்வளவு அடிபட்டு வலியில் துடித்தாலும் காயமானாலும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க முயற்சிக்கும். கடைசியாக ஓட ஆரம்பிக்குது. அதே போலதான் விழுவது பிரச்சனையே இல்லை, ஆனால் விழுந்த பின் எழாமல் அப்படியே இருப்பதுதான் பிரச்சனை. ஒருவர் ஒரு பிசினஸ் தொடங்கினாரு. அவரிடம் இருந்த பணம் முழுவதையும் இன்வெஸ்ட் பண்ணாரு, முதலீடு பண்ணாரு. ஆனால் அவர் நினைத்ததற்கு எதிர்மறையாக அந்த பிசினஸ் நஷ்டமடையுது. சில மாதங்கள்லேயே தொழில் முழுவதுமாக நஷ்டமடைந்து மூடப்படுது. எல்லோரும் அவரை பார்த்து சிரித்தாங்க, கேலி கிண்டல் பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க. உன்னால முடியாதுன்னு அப்பமே சொன்னனே, நீ தான் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் கைவிடவே இல்லை. மீண்டும் முயற்சி செய்தார். சில வருடங்கள் செல்ல அதே மனிதர் வெற்றிகரமாக நிறுவனத்தின் உரிமையாளராக மாறினார். வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே இருந்த ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர் முயற்சியை கைவிடவே இல்லை அப்படின்றதுதான். வேதாகமத்துல பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவிடம் அவர் சொன்னார், எல்லோரும் உம்மை விட்டு சென்றாலும் நான் செல்லவே மாட்டேன். ஆனால் ஒரு சில மணி நேரங்கள்ல 3 முறை இயேசுவை தெரியாது அப்படின்னு மறுதலித்தார். அதுவும் மிகப்பெரிய தோல்விதான். அதன் பிறகு அழுதார், உடைந்து போனார். ஒரு கட்டத்துல தன்னையே வெறுக்க ஆரம்பித்தார். ஆனால் இயேசு அவரை கைவிடவே இல்லை. அதே பேதுருவை தேவன் மீண்டும் எழுப்பினார். பின்னர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நற்செய்தி அறிவித்த சக்தி வாய்ந்த அப்போஸ்தலனாக மாறினார் பேதுரு. ஆபிரகாம் லிங்கன் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பலமுறை தேர்தல்ல தோல்வியுற்றார், வியாபாரத்துல தோற்றார், கடன்ல மூழ்கினார். பலர் அவரை பார்த்து கேலி செய்தாங்க. ஆனால் அவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை, முயற்சியை கைவிடவே இல்லை. இறுதியில் உலக வரலாற்றின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக உயர்ந்தார். அவருடைய வெற்றியின் ரகசியம், நான் தோல்வியடைந்தேன், ஆனால் என்னுடைய முயற்சியை நிறுத்தவில்லை என்பதுதான். யோசிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கனவு கண்டார். ஆனால் அந்த கனவு உடனே நிறைவேறவே இல்லை. தன்னுடைய சகோதரர்களால விற்கப்பட்டார், அடிமையாக்கப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் முடிந்து விட்டது போலதான் தோன்றியது. ஆனால் தேவன் அவரை கைவிடவே இல்லை. ஆனால் ஒரு நாள் அதே யோசேப்பு எகிப்தின் பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டார். சிறைச்சாலை முடிவே இல்லை, அது அரண்மனைக்கான பாதை. ஒருவேளை நீங்களும் தேர்வில் தோல்வி, வேலை இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, நோய், பொருளாதாரத்துல சிக்கல், தனிமை, என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், நினைவில் கொள்ளுங்க, தேவன் உங்கள் கதையை இன்னும் முடிக்கவில்லை. இந்த அத்தியாயம் வேண்டுமானால் உங்களுக்கு தோல்வியாக இருக்கலாம், ஆனால் அந்த முழு புத்தகமும் உங்களுக்கு தோல்வி அல்ல அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 41:10 சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். தோல்வி என்பது உங்கள் அடையாளம் அல்ல, அது உங்கள் பயணத்தோட ஒரு பகுதி மட்டும்தான். விழுந்தது முக்கியமே அல்ல, மீண்டும் எழுவது மிகவும் முக்கியம். இன்று நீங்கள் எத்தனை முறை தோற்றிருந்தாலும் ஒரு முறை கூட எழ ட்ரை பண்ணுங்க. ஏனென்றால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். தோல்வி உங்கள் கதையின் முடிவல்ல, விழுந்தாலும் எழுந்திரு அப்படின்றதுதான் எங்க முக்கியம். கழுக பார்த்தீங்கன்னா தெரியும், கழுகு புயலை பார்த்து பயப்படவே செய்யாது. அது புயலை பயன்படுத்தி இன்னும் அதிகமா உயர பறக்க ட்ரை பண்ணும். அதே போலதான் சில நேரங்கள்ல உங்கள் வாழ்க்கையிலும் புயல் உங்களை அழிக்க வரல, உங்களை உயர்த்த வந்திருக்கு அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சோஃபியாஸ் பைபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.